ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்த தமிழ் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸோட ஸ்டோரியில் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட பேர் தடயம். இதில் மொத்தமாக 6 எபிசோட்ஸ் இருக்க குட்டி சீரீஸ் தான். இதோட கதை என்னென்னா 1999 மிட் நைட்டில் நடக்கிற மர்டர்ஸ், அதை யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். இந்த சீரீஸில் சமுத்திரகனி அண்ட் சிவா தான் மெயின் ரோலில் நடிச்சிருக்காங்க. சீரீஸோட ஸ்டார்டிங்கில் 1995 ஒரு ஆளை 5-6 பேர் சேர்ந்து வெட்டி கொலை பண்ணுறாங்க. இப்போ அடுத்த சீன் 1999 நடக்கிற கதையை காட்டுறாங்க. இந்த சீரீஸில் சமுத்திரக்கனியோட பேர் அதியமான். அவர் 20 வருஷமாக போலீஸ் எஸ்ஐயாக இருப்பார். அந்த வேலை பிடிக்காம இப்போ வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்ளையும் பண்ணியிருப்பார். இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான் அவர் ஒர்க் பண்ண போகிறது. அவர் கேஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணுவார். ஆனால் அதோட கிரெடிட்ஸ்லாம் அவர் கூட இருந்த மற்றவங்களாம் வாங்கிட்டு அதுக்காக அவங்களுக்கு ப்ரமோஷனும் கிடச்சிருக்கும். ஆனால் இவர் மட்டும் 20 வருஷமாக எஸ்ஐயாகவே இருப்பார். இப்போது அவர் இருக்க அந்த ஸ்டேஷனுக்கு லக்ஷ்மின்னு ஒரு புது இன்ஸ்பெக்டர் வராங்க. அப்போ தான் அந்த ஊரில் ஃபர்ஸ்ட் மர்டரும் நடக்குது. மிட் நைட்டில் வீட்டுக்குள்ளே போய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் கொடூரமாக அடித்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்க பணம் எதுவுமே திருடு போயிருக்காது. ஹஸ்பண்டோட அருணாக்கொடியும் ஒய்ஃபோட தாலி, இது 2 மட்டும் அறுத்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு செவுத்தில் பிளட்டில் கொஷின் மார்க்கும் போட்டு போயிருப்பாங்க. இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கோம். மர்டர் நடந்த ஸ்பாட்டில் கொலை பண்ணவங்க ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிடச்சிருக்காது. ரொம்ப தெளிவாக எந்த க்ளூவும் இல்லாத மாதிரி அவங்க க்ளீன் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மிக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் நடக்கிறதா இருக்கும். அதுக்காக அவங்க ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கப்போ இன்னொரு கொலை நடந்ததா ஒரு கால் வரும். அங்கே இவங்க கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே அதியமான் போய் அந்த மர்டர் ஸ்பாட்டில் இருக்க க்ளூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதியமான் அவர் கண்டுபிடிச்ச க்ளூஸ் எல்லாம் இப்போ லக்ஷ்மி கிட்ட சொல்வார். அவர் மர்டர் ஸ்பாட்டில் 2 ஃபுட் பிரிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால் கொலை பண்ணுறது 2 பேர். அதில் ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட், விக்டமை ரைட் சைடில் அடித்ததை வச்சு இதை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்புறம் இந்த கொலைகளெல்லாம் அவங்க பணத்துக்காக பண்ணலை, ஏன்னா பணம் எதுவும் அந்த வீட்டிலேருந்து காணாமல் போயிருக்காது. இப்போ நடந்த 2 கொலைகளையுமே பணம் எதுவும் எடுக்காமல் தாலியும் அருணாக்கொடியும் மட்டும் தான் அவங்க அறுத்துட்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விக்டிம்க்கும் செகண்ட் விக்டிம்க்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கப்போ தான் 2 பேரையும் அவங்க டார்கெட் பண்ணியிருப்பாங்க. இப்போது வேறு ஒரு திருட்டு கேஸை பற்றி அதியமான் விசாரிக்கிறப்போ அந்த வீட்டில் பேசின ஒரு காலில் கிராஸ் டாக்கில் தெலுங்கில் பேசினதை வச்சு இவருக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். இவங்க இருக்கிறது தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில். கொலை நடந்த 2 இடத்துலையுமே அதியமானுக்கு ஒரு பீடி துண்டு கிடச்சிருக்கும். அதில் தெலுங்குல எழுதியிருக்கும். இந்த க்ளூவை வச்சு ஒரு வேளை கொலை பண்ணுறவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்களோன்னு அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இதே பேட்டர்னில் ஏதாவது மர்டர் நடந்திருக்கான்னு விசாரிப்பாங்க. இவங்க நினச்ச மாதிரியே இதே பேட்டர்னில் அங்கே கேசஸ் இருக்கும். 1-2 கேசஸில் மொத்தமாக 76 கேசஸ் இருக்கும். இவங்க 2 பேரும் பணத்துக்காக எந்த கொலையும் பண்ணல. இவங்க எதுக்காக தாலி கயிறையும் அருணாக்கொடியும் மட்டும் அறுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க, செவத்தில் அந்த கொஷின் மார்க்கு என்ன அர்த்தம், இவங்க 2 பேரோட கதை தான் என்ன, இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்கள அதியமானும் லக்ஷ்மியும் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த மாதிரி சீரீஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. Bye from AJ Cinema Time. வணக்கம்.